ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பராக சாஃப்டாக சுட சுட சப்பாத்தி முருங்கைக்கீரையும் வெங்காயத்தை வச்சு சூப்பராக சப்பாத்தி செய்ய போகிறோம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு குழம்பு கூட வேணாம், அப்படியே வெறுமனே சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். டயட்டில் இருக்கிறவங்களும் இதை ஃபாலோ பண்ணலாம். வாங்க, இதை செய்ய ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இதை வதக்கிட்டு மாவு அதோட பிசைஞ்சு சப்பாத்தி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தவா வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. ஒரு வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், நல்லா போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம முருங்கைக்கீரை போட்டுடலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக சில்லி பவுடர், கொஞ்சமாக தனியா பவுடர், கொஞ்சமாக ஜீரக பவுடர். அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து மாவை கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவை பிசைஞ்சிக்கலாங்க. இந்தமாதிரி லேசாக சூடாக இருக்கும்போது கீரை சூடாக இருக்கும்போது மாவை போட்டு பிசைஞ்சா சப்பாத்தி சாஃப்டாக. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பார்த்திங்கன்னா நல்லா பிசைஞ்சாச்சு. இப்படி தான் இருக்கணும் மாவு. இதை நம்ம வந்து வச்சுட்டு டக்குன்னு சப்பாத்தி சுட்டலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் இங்கே மேடை மேலே தான் செய்ய போகிறேன். ஏன்னா நான் வந்து க்ளீனாக தான் எப்பயுமே வச்சுருப்பேன். நான் இப்போ வந்து இங்கே தான் செய்ய போகிறேன். நல்லா ஒரு கட்டி. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கல் வச்சுருக்கேன், நல்லா சூடாகிட்டுருக்கு. கல் நல்லா சூடாகணும். இப்போ சப்பாத்தி போட்டுடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே எண்ணெய் போடக்கூடாது. நம்ம ஒரு பக்கம் வேகட்டும், அதுக்கப்புறம் எண்ணெய் சார். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா சூப்பரான நம்மளோட சாஃப்டாக இருக்குங்க. வெறுமனே அப்படியே சாப்பிட்லாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். நல்லா ஒரு முட்டை கிரேவி வச்சுருக்கேன். இந்த சப்பாத்தி சர்க்கரை தயிரோடு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ நல்லது. முருங்கைக்கீரை கிடச்சா விடாதீங்க. இந்த மாதிரி பொரியல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சப்பாத்தியை செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள். உடம்புக்கு நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டு.